இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பதிவு தாந்திரிக பதிவு, பண வரவுக்கான பதிவு. எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிருக்காங்க. ஸோ குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல போய் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக செய்யணும் அப்படிங்கறத எல்லாருமே பணத்தை நோக்கியே அன்றாடம் ஓடிக்கிருக்காங்க. இந்த பணம் சம்பாதிச்சு கூட சில பேர் வீட்டுல தங்குறதும் இல்லை. வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி வேணும். ஸோ பண வரவும் இருக்கணும், அந்த விரைய செலவுகள் ஆகக்கூடாது. வீட்டுல எப்பயுமே பணங்கள் தங்கணும், பண தட்டுப்பாடு இருக்கவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறதா இன்றைய பதிவு. ரொம்ப எளிய முறை, தாந்திரிக முறை. செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் சரியா செஞ்சுட்டா நிச்சயம் இல்லைங்கிற நிலை இல்லாம போகும், கட்டுப்பாடுங்கிற நிலை இல்லாமல். பெரிய பொருள் செலவு கிடையாது, அலைச்சல் கிடையாது, பெரிய பூஜைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய்க்குள்ள தான் செலவு வரும். 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள செலவு வரும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய செலவே. தாந்திரிகத்துல லட்ச வழிகள் இருக்கு. பண வரவுக்கும் சரி, வெற்றிக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, வேலைக்கும் சரி. இது மாதிரி தாந்திரிக முறையில ஒரு லட்ச வழிகள் இருக்கு. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, ஒரு மண்பானை, சும்மா சின்ன பானையா வாங்கிங்க. கூட்டாஞ்சோறு பானை சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைய வச்சு விளையாடுவாங்க, அந்த போல பெரிய பானையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மண்பானை புதுசு வாங்கி வீட்டில் இருக்கிறதுல யூஸ் பண்ணாங்க. புது பானையா வாங்கிக்கோங்க. மூடி இல்லாமல் வாங்குங்க, மூடி இருக்கக்கூடாது. அந்த பானை ஒன்று வாங்கி உங்கள்கிட்ட இருக்கிற காசுல சில்லறை காசா மாத்துங்க, சில்லறையா மாத்துங்க. 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி. அந்த பானை நிறையிற அளவுக்கு இருக்கணும். சில்லறை காசு குறையில்லாம பானை நிறைய தழும்பி வடிகிற அளவுக்கு சில்லறை காசு கொஞ்சம் சேகரிச்சுக்கோங்க. நிறைய மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருள், வலம்புரி காய். நான் போன பதிவில் கூட சொல்லியிருப்பேன், வலம்புரி காய் அமைச்சிருப்பேன் வீடியோல. அந்த வலம்புரி காய் ஒரு 3 காய் தான் வேணும். அந்த வலம்புரி காய் கொஞ்சம் சேர்த்துங்க. இந்த வலம்புரி காய் சேகரிச்சுங்க. அப்புறம் வீட்டுல இருக்க பொருட்கள் மட்டும்தான். இந்த பூஜை இதை எப்ப ஆரம்பிக்கணும்னா, உங்களோட பிறந்த நட்சத்திரத்தை, அதுக்கு அடுத்த நட்சத்திரம். இப்ப அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம், புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். இது மாதிரி உங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இது ஆரம்பிக்கணும். வளர்புறை இல்லை, அவ்வளவுதான் நீங்க ரெடி பண்ண வேண்டியது. முதல்ல இந்த பானையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்ல ஈரம் இல்லாமல் காய வைத்து விடுங்கள். நல்லா பன்னீர்லாம் ஊற்றி கழுவுங்க. சுத்தமா இருக்கணும். பானையை நல்லா பன்னீர்லாம் ஊற்றி கழுவி எடுத்து இந்த பானையை எங்கே வைக்கணும்னா, உங்க வீட்டோட கிழக்கு பக்கத்துல வைக்கணும். கிழக்கு பொசிஷன்ல எந்த இடத்துல வச்சாலும் சரி, கிழக்கு திசையில இருக்கணும். இந்த பானை உங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கத்துல, உங்க வீடு எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம், ஆனா கிழக்கு திசையில இந்த பானையை வைங்க. இந்த பானைக்குள்ள முதல்ல வைக்க வேண்டியது இந்த 3 வலம்புரி காய், கொஞ்சம் மூல ஜீனி, நீங்க டீ காஃபி போடுற ஜீனி, சும்மா கொஞ்சம் மூல, 5 வெந்தயம், அதையும் அதுக்குள்ள போடுங்க. 5 வெந்தயம், கொஞ்சம் மூளை ஜீனி, 3 வலம்புரி காய், இதெல்லாம் போட்டு அதற்கு மேல நீங்க சேகரித்து வைக்கப்பட்ட இந்த காயினை எல்லாத்தையும் அதுல போட்டு நிரப்பிடுங்க. உள்ள பானை அளவு நல்லா நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம், தாய் மகாலட்சுமி, தனலட்சுமியை மனதார பிரார்த்தனைப்பட்டு, தாயை எனக்கு என்னைக்கும் பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிற மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பானைக்கு தூப தீபம் காட்டுங்க. காட்டி சாமி கும்பிட்டுருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வர்ற சுக்கர உரையில அந்த பானைக்கு தூப தீபம் காட்டி சாமி கும்பிடுங்க. இது மட்டும் செய்யுங்க. அந்த பானையை அங்கிருந்து எடுக்க வேணாம், அதுல காசுகள் மாற்ற வேணாம், எதுவும் செய்ய வேணாம். இந்த பூஜையை மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. பண வரவு சிறப்பா இருக்கும், தடைகளே இருக்க. வீட்டுல பண தட்டுப்பாடுங்கிற நிலை இல்லாமல் போய்விடும். இது அனுபவத்துல நிறைய செஞ்ச விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்தேன். சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவோம் அப்படிங்கறக்காக இந்த பதிவு. அடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எனக்கு வாட்ஸ்அப் ஐடியில தெரிவிங்க. இப்போ இந்த பதிவு வர காரணம் அதுதான். நிறைய பேர் பணத்தை பற்றி மட்டும் தான் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க, அதனால இந்த பதிவுகள் போட்டேன். அதேமாரி உங்களோட பதிவுகள் எதை நோக்கி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுங்கிறத மட்டும் கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நேரம் இருக்கிறப்ப நிச்சயம் அதுக்கான பதிவுகள் நான் கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அன்று இந்த பூஜை ஆரம்பிக்கணும். சப்போஸ் எனக்கு பிறந்த நட்சத்திரம் தெரியலையே, அப்ப நான் என்ன செய்ய, எனக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த நட்சத்திரம்லாம் தெரியலையே அப்படின்னு சொன்னா, வளர்பிறைக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை அந்த நாள்ல செய்யணும். நிச்சயம் வாழ்க்கையில உங்களை ஒரு சுபிக்ஷமான இடத்தை கொண்டு போகும். பண தட்டுப்பாடு இருக்காது. நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை ஒரு அற்புதமான பதிவுகள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.